படம் நம்ம தான். சிவகார்த்திகேயன் வில்ல ஈக்குவல், ரெண்டு பேருமே வில்லனுங்க தான். படம் செதுக்கி இருக்கானுங்க. பைத்தியாரம் படம் பக்காவா இருக்கு. சண்டைனா அதான் தெரியல சண்டை. நீ போய் பாரு, படத்தை போய் பாரு, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியல. பக்காவா இருக்கு. படத்தை பத்தி குறை சொல்றதே கிடையாது. போய் பாரு. எஸ்கேயோட ஃபைட் சீன் சொல்றது ரவுடி, வில்லனோட ஃபைட் சீன் தான் தெரியல தரமா இருந்துச்சு. போய் பார்த்தல. அனிருத் பிஜிஎம்லாம் மஜாவா இருந்துச்சு தல. அவர் எப்பவுமே அவர் எப்படி சொல்றது, குறைய சொல்லக்கூடாது. அவர் எப்பவுமே எல்லாமே பக்காவா பண்ணுவாரு. அவரை கொலை சொல்லி நம்ம என்ன பண்றது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நடக்கும் தல. அதை மட்டும் பாரு. டைட்டா இருக்கும். லைட்லயே இன்டர்வல் பிளாகா? இன்டர்வல் பிளாக் சொல்லவா வேணும். எப்பவுமே நம்ம எவர் மச்சான் அவர் பேரு, டைரக்டர் பேரு முருகதாஸ் தலை. எப்பவுமே பக்காவா தான் பண்ணிருப்பாரு. துப்பாக்கி மாதிரி தான் இருந்துச்சு. துப்பாக்கி ஈக்குவல் அளவு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. துப்பாக்கி அளவுக்கு இருந்துச்சு. படம் சூப்பர்ண்ணா. துப்பாக்கிலாம் இல்லண்ணா, படம் தானா, நம்ம படம் தானா. துப்பாக்கி ஈக்குவலுக்கு இருக்குன்றாங்க. துப்பாக்கி தூக்கி வச்சாச்சு. நம்ம மேல துப்பாக்கியோட தூக்கி வச்சாச்சு. நம்ம தானே, நம்ம கோலிவுட்ல நம்ம எஸ்கே தானா. இதை நான் எங்கேயும் வந்தாலும் சொல்லணும். ஃபைட் சீன்ஸ் அவருக்கு செட் ஆகுன்னு இல்ல, அவரு தான் ஃபைட் சீன் மரணமா இருக்குண்ணா. அவர் ஒரு காமெடி ஹீரோவா இருந்தாரு, இல்லன்னு சொல்லு. ஆனா இப்போ அவருக்கு ஈக்குவல் ஆக்ஷன் ஹீரோ யாருன்னு கேட்டா இல்லன்னு சொல்லுவேன். வில்லனோட ரோல் எப்படி இந்த படத்துல? ஈக்குவல் ஸ்கிரீன் பிரசன்ஸ்னா எஸ்கேக்கு எந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கோ அதோட *2 அவருக்கு இருக்குண்ணா. சூப்பர். ஆக்சுவல் எஸ்கே ஒர்க் செட் ஆயிட்டா ப்ரோ. நான் பர்ஃபெக்ட்டா இருக்கேன். நீங்க படம் பாத்துட்டீங்களா? பாக்கல. நீங்க பாத்துட்டு வந்து நீங்க உங்க ரிவ்யூ ஹார்ட்னஸ் சொல்லுங்க. நான் சொல்றேன் பக்காவா இருக்கு. அனிருத் பிஜிஎம்ல இங்க ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் எஸ்கே படம் அனிருத் எப்படி பண்ணாரு தெரியும். அதோட *2 னா அந்த கிளைமாக்ஸ்ல 10 நிமிஷம் ஃபைட் எப்படி இருக்கு படத்துல? சூப்பரா இருக்குண்ணா. கிளைமாக்ஸ் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைட், இன்டர்வல் ஃபைட் ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் மஸ்ட் வாட்ச்னா. எஸ்கேக்கு சரியான கம்பேக். ஏஆர் முருகதாஸ் ஃபயர். அவரு தூக்கி பிச்சிட்டாரு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. ரெண்டுமே நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாரும் வந்து பாருங்க. ப்ரோ ஃபயர் ப்ரோ. ஃபைட் சீன்ஸ்ல பிச்சி வளர்ந்துட்டாங்க ப்ரோ. வில்லன் சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆமா, வில்லன் கேரக்டர்லாம் பக்காவா பண்ணிருந்தாங்க. ஈக்குவலான வில்லன் இருந்துச்சு. அது எஸ்கே டான்ஸ் ஃபயர் பண்ணிட்டாங்க. சோ 2025ல ஒரு நல்ல படம் ப்ரோ. எல்லாமே பிடிச்சிச்சு ப்ரோ. இன்டர்வெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இது ஃபைட்டிங் சீன்னா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஓவரால் படம் பக்காவா இருக்கு ப்ரோ. எல்லாரும் வந்து பாருங்க. வில்லனோட ஃபைட்டிங் சீனா மாஸ். எஸ்கே ஒருத்தர் வில்லன் ஒருத்தர் நல்லா இருந்தது. செம்ம ஆக்ட் பண்ணிருந்தாங்க. பாட்டுல சலமல பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மீதிலாம் லவ் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. செம்ம தரமா இருந்தது. இந்த படத்துல ரொம்ப நல்லாவே வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லவ் அந்த ரிலேட்டட் தான். செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லா ஆக்ஷன். அதை விட கொஞ்சம் துப்பாக்கி அளவுக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மி தான். பட் எஸ்கே சூப்பரா பண்ணிருக்காரு. செம்மையா ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் வந்து ரொம்ப தரமா கொடுத்திருக்காரு நிஜமாலே. 2025ல அந்த பெஸ்ட் தமிழ் மூவி. முருகதாஸ் செம்ம கம்பேக் கொடுத்திருக்காரு. சிவகார்த்திகேயன்ல விஜய் கரெக்டான ஆளுக்கு துப்பாக்கி கொடுத்திருக்காரு. இப்பதான் எதுக்கு கொடுத்தாருன்னு புரியுது. விஜய் வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்து எல்லாம் கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க அந்த படம். ஃபைட் சீன்ஸ் பயங்கரம். ஆக்ஷனு, சினிமாட்டோகிராஃபி பயங்கரம். யாருன்னு தெரியல. ஃபைட் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரம். பிஜிஎம் அனிருத் எப்பயுமே பிரிச்சிட்டாரு. அதான் ஆணி வேறு ஆலமர வேறு இந்த படத்துக்கு. முருகதாஸ் செம்ம கம்பேக். முருகதாஸ் வந்து ஸ்பைடர் தர்பார்லாம் கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னாங்க. இந்த படத்துல அவர் கம்பேக் கொடுத்திருக்காரு. நல்லா வில்லன் இவரு என்ன துப்பாக்கி வில்லன் அவரு பயங்கரமா பண்ணிருக்காரு. அப்புறம் அந்த சார்பட்டால அந்த டான்சிங் ரோஸ் அவரும் நல்லா பண்ணிருக்காரு. பிடிச்ச சீன்னா வந்து ருக்குமணிக்கும் சிவகார்த்திக்கும் இந்த லவ் அந்த கோர் வச்சு அவங்க எலிவேட் பண்ண விதம்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மொக்கையா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பயங்கரமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் துப்பாக்கி ஈக்குவல்னு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஆனா நல்ல படம் தான். அதுக்கு இது கம்பேர்லாம் பண்ண தேவையில்ல. அமரன் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருந்தாரு சிவகார்த்திகேயன் அமரன்ல. இதுல கொஞ்சம் ரொம்ப அனிமலிஸ்டா, ரொம்ப ரஸ்டிக்கா, ரொம்ப ஆக்ஷனா இருக்காரு. இன்டர்வல் பிளாக் பயங்கரம். அது கொஞ்சம் காமெடியா போய் எடுத்துட்டு போய் மாசம் முடிச்சிருந்தாங்க இன்டர்வல் பிளாக். அது ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு இன்டர்வல் பிளாக். ஹார்பர்ல நடக்கிற ஃபைட் சீன் அது பயங்கரம். சூப்பரா லவ் டச்சோட வச்சிருந்தாங்க கிளைமேக்ஸ் ஃபைட் சீன். ஓவராலா எல்லாரும் பார்க்கலாம். வந்து 3-4-5 டைம் கூட பார்க்கலாம்.
என்ன சொல்லிட்டோம் படமா? படம் நல்ல படம், அருமையான படம். எந்த லெவல் சொல்லணும்னா இந்த அதை நிறைய ஸ்டார்ஸ்லாம் சொன்னாங்களே, ரஜினிகாந்த் சார், விஜய் சார், அஜித் சார் எல்லாரும் சொல்லும் போதும் பிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி சொன்னாங்களா அஜித் சார்லாம். அந்த லெவலுக்கு எஸ்கேப் போனது காரணம் ஏஆர் முருகதாஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இந்த படம் மூலியமா, அமரன் மூலியமா இன்னும் எங்கேயோ போயிட்டாங்க. உண்மையாதான், ஆமா சிரிக்கிறாவா, அது அமரன் மூலியமா எங்கேயோ போயிட்டாங்க, இப்போ இது மூலியமா எங்கேயோ போயிட்டாரு. அவரு படம் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல, ஒரு டிஃப்ரெண்டான எமோஷன்ஸ்ல, நீ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி உள்ள படம் இருக்கும். மோஸ்டா மூவியை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் ரிவ்யூ என்னைக்குமே கொடுக்கவே கூடாது. எல்லாருக்கும் அதுதான் சொல்றேன், நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்காதீங்க. எந்த படமா இருந்தாலும் நல்லா இருக்கு வந்து உங்களோட பார்த்து உங்க மனசோட ஒப்பீனியன் மட்டும் சொல்லணும். அந்த மாதிரி என்னோட மனசு ஒப்பீனியன் என்னன்னா, படம் தாறுமாறா இருக்கு. எஸ்கே அவரோட ஆட்டிடியூட் பக்கா. இதுக்கப்புறம் அவர் வந்து இந்த டாப் ஸ்டார் தான். ஆனா ஃபைட் சீன்ஸ் வந்து நான் சாதாரணமா சொல்லக்கூடாது, லேஸ்பெட்ட ஃபைட் சீன்ஸ் கிடையாதுண்ணா, சூப்பரான ஒரு ஃபைட் சீன்ஸ். அதாவது எஸ்கே தான் இதுவா, அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டைம் எஸ்கே அவரு தான் இது அப்படின்னு சொல்லி யாராலுமே நம்ப முடியாது. அந்த ரோல் ஃபைட் சீன்ஸ். வில்லனோட ரோல் நாங்க கூட இவன் எதுவும் சொல்லக்கூடாது, ஆனா நாங்க கூட என்னடா அது டக்குன்னு இப்படி முடிஞ்சிருச்சு, இவ்வளவு சீக்கிரமா முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா பின்னாடி அப்படியே ஏஆர் முருகதாஸ் படம் எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்களேன். அந்த ஒரு ட்விஸ்ட், ஓகே இந்த கனெக்டிவிட்டி அந்த கனெக்டிவிட்டி, அந்த ஆனா பெஸ்ட் என்னன்னா ஆக்டிங்கு பிளஸ் ஸ்கிரீன் பிளே தெரிஞ்சுட்டானுங்கண்ணா. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் இது கிரேட், அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. வேற படம் ஃபுல்லா செம்ம ஸ்கோர். ஸ்கோரிங் வந்து அனிருத் கொடுத்ததுனால இன்னும் ஹைப் ஆச்சு. அப்படி இல்லைனா கூட நார்மலாவே ஹைப் தான் படம். அனிருத்துக்கும் பெஸ்ட் கொடுத்துட்டாரு, அவரோட வேலை நல்ல வேலையை காமிச்சிட்டாரு. கிளைமேக்ஸ் நம்ம அனெக்சிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு தூண்டுதலை அதிகமாக கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு எகிரிடுச்சு, எங்கேயோ வெளில போயிடுச்சு. ஸோ கிளைமேக்ஸ் லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அது உள்ள சீக்வன்ஸில், கிளைமேக்ஸ் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் நீங்களே உள்ளே போயிட்டு உங்களோட நீங்கள் ஏதோ அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. பெஸ்ட்டு ஃபேமிலியோட பார்க்கறது பெஸ்ட் மூவி, பெஸ்ட் ஃபேமிலியோட பார்க்கறது. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன்ஸ் தான் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை லேக்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்தது. தேங்க்யூ.